முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கறதும் நான் தான். உன் வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் ஒத்து வராதுங்கிற போது அதை தடுப்பதும் நான் தான். இப்போது உன் நன்மைக்காக, உனக்கானதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன்னை தேடி ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கேன். அவர் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்கப் போகிறேன் என் செல்வமே. தங்கத்தையும் மரத்தையும் பக்கத்தில் வச்சு உனக்கு எது வேணும்னு கேட்டா நீ தங்கத்தை தான் தேர்வு செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீருக்குள்ள மூழ்கிற சூழ்நிலையில், அவசரத்தில், ஆபத்தில் நீ இருக்கும்போது உனக்கு தப்பிக்கிறதுக்கு மரம் வேணுமா தங்கம் வேணுமான்னு கேட்டா நீ தங்கத்தை திரும்பி கூட பார்க்க மாட்ட. மரத்தை பிடிச்சு மேலே ஏறி வந்துடலான்னு மரத்தை தானே கேட்பாய். அப்படிதான் எல்லாருக்கும் காலத்தும் சூழ்நிலத்திலும் ஏற்றார் போல தேவைப்படக்கூடிய பொருளின் மதிப்பு மாறுது. இப்போது அப்படிதான். உன் மதிப்பு தெரியாதவங்க பக்கத்தில் நீ இருக்கிறதுனால அவங்க உன் அருமை பெருமையை தெரிஞ்சுக்காம உன்னை திட்டுறதும், குறை சொல்றதும், தூற்றுவதுமாக இருக்காங்க. ஆனால் இது நீண்ட நாளைக்கு நீடிக்க நான் விடமாட்டேன் என் செல்வமே. உன்னை புரிஞ்சுக்காதவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இரு. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் அருமை பெருமையை உணர வைக்கும் வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் உன்னை கோபப்படுறன்னு சொல்றாங்களே தவிர யாருமே நீ கெட்டவன்னு சொல்லலை. நீ கோபப்படுறதுக்கு காரணமே நீ நேர்மையா, நியாயமா எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைக்கிறதால தான். ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி இல்லாத நீ ஒரு சின்ன விஷயத்தை யாராவது தப்பா செஞ்சாலும் அதை பார்க்க முடியாம, ஏத்துக்க முடியாம சரியா செய்யணும்னு கோபப்படுற. முதல்ல நீ நினைக்கிறதெல்லாம் நியாயமாகவே இருந்தாலும், உன் பக்கம்தான் எல்லா சரியும் இருந்தாலும் கோபத்தை குறைச்சிக்கோ. உன் வேண்டுதல் என்னவோ அதை என்கிட்ட சொன்னீனா இந்த முருகப்பெருமான் நிச்சயமா அதை உனக்கு நல்லதாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. பௌர்ணமி நாளில் பார்த்தினா அழகான முழு நிலவு இருக்கும். அதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக தினமுமே நீ முழு நிலவை எதிர்பார்க்க முடியாது தானே. அதுபோல தான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும். சில விஷயங்கள் கிடைச்சா, நடந்தா சந்தோஷம்தான். ஆனால் வாழ்க்கையில் எல்லா நாளும் நீ நினச்சது போலவே நடக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது என்பது தானே உண்மை. ஆனால் எது எப்படி வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு வேணும்னா உன்னை யாராவது இழிவா மட்டம் தட்டி பேசலாம். ஆனால் கூடிய சீக்கிரமே அவர்களை உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படாம உன் கனவுகளை மட்டுமே கருத்தில் கொண்டு அதற்கான செயல்களை மட்டுமே சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ முன்னேறி போகும்போது மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்னோக்கி இருக்கட்டும். பிறர் பேசுகிற வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சினா அப்புறம் அது உன்னுடைய குறிக்கோளையும் லட்சியத்தையும் திசை திருப்பி விட்டுருங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு யாரையும் எதற்கும் கருத்தில் கொள்ளாம உன்னுடைய கவனம் முழுவதையும் உன் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக மட்டுமே வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டையும் பிரச்சனைகளும், தடைகளும், தடங்கல்களும் நீண்ட காலம் நிலைக்காது. என் அருளால எல்லா தடைகளையும், சிக்கல்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தான் இந்த நபர் மூலமாக நானே உன் வாழ்க்கைக்குள்ள நுழைய போறேன் என் செல்வமே. நீ எப்போதும் என்னால் கைவிடப்பட மாட்ட. என் அருள் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். என்னுடைய தரிசனத்தை பார்க்கும்போது, ஆலயத்துக்கு வந்து இந்த முருகனை நீ கண்குளிர ரசிக்கும் போது உன் உள்ளம் எப்படி சந்தோஷமடைந்து குளிர்ந்து போகுமோ அதே போல உன் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனம் குளிரும்படியாக நீ கேட்ட உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்த போகிறேன். உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ முழு மகிழ்ச்சியோடு செஞ்சாலே போதும். முதல்ல உன் மனசில் குதர்க்கமான எண்ணங்களும் தேவையற்ற வீணான சிந்தனைகளும் இருந்தால் அதை தூக்கி போடு. அது உனக்கு ஞாபகம் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா உன் மனசும் புத்தியும் சேர்ந்து
உனக்கு பாதி நண்பனாகவும் பாதி எதிரியாகவும் இருக்கு. பல நேரங்களில் உன் மனசு உனக்கு நல்லதையும் சொல்லுது, பல நேரங்களில் உனக்கு கெட்ட வழியையும் காட்டுது. நல்லதை நீ எடுத்துக்கிட்டு கெட்டதை இந்த முருகனின் பாதத்தில் வச்சுக்கிட்டினா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். மனிதர்கள் எல்லாரிடையும் குறை இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த குறைகளை திருத்துவதற்கு நீதானே முயற்சி செய்யணும். நான் உன் கூட இருக்கும்போது நீ வருத்தப்படவே வேணாம். ஏன்னா இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. இனிமே உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் மாறப்போகுது, எப்படியெல்லாம் மாறப்போகுதுங்கிறத நீ பார்க்க தானே போகிற. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கொஞ்சம் தள்ளித்தான் போயிருக்குதே தவிர கிடைக்காம போயிடாது. நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உன் கைகளில் சேர்த்து பேரும் புகழும் பெற்று நீ பெருமைப்பட்டு வாழும்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வேலைகள் எல்லாம் நீ நினைச்சதை விட சிறப்பாக நடைவதை பார்த்து நீ ஆனந்தப்படுவாய் என் செல்வமே. நீ இப்போ எந்த விஷயத்தையும் தலைமையில தூக்கிக்கிட்டு அதை யோசிச்சு கவலைப்படவே வேணாம். எவ்வளவு தீவிரமாக உன்னுடைய முயற்சிகளை செய்றியோ அதில் மட்டுமே நீ கவனம் செலுத்தினா நடக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும், நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த நபர் மூலமாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உன் நம்பிக்கை உடைச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, நீ இன்னும் நம்பிக்கையா இருக்கங்கிறத அவர்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அவங்க கண்ணு முன்னாலேயே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதுமே நம்பிக்கை மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருந்தாலும் சரி, அல்லது பலவீனமாக உணர்ந்தாலும் சரி, அதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாத. ஏன்னா நீ கொஞ்சம் பலவீனமாக இருக்க, கொஞ்சம் மனசு சோர்ந்து போயிருக்கன்னு தெரிஞ்சாலே மற்றவங்க அதை தன் தேவைக்காக தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் நீ உன்னுடைய பலம் பலவீனம் நல்லது கெட்டதுன்னு எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் நடந்துக்கோ என் செல்வமே. உன் நம்பிக்கையை சிதைச்சு உன்னை அழிக்கணும்னு நினச்சவங்க கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரதான் போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே உன் வாழ்க்கையை புதிதாக எழுப்பி புகழின் உச்சிக்கே நான் கொண்டு போயிடுவேன். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் மன உறுதியும் தைரியமும் வந்துடாது. சில பேர் கஷ்டங்களை சுலபமாக மறந்து வந்துடுவாங்க. சில பேருக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கஷ்டங்களை தாண்டி அந்த மன உறுதி வரவே வராது. இந்த முருகனை வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உறுதியாக நான் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே. கடல் பொங்கி வந்தாலும், மழை நிலக்குலைஞ்சு சாஞ்சு போனாலும், அந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற மன உறுதியும் நம்பிக்கையும் உனக்கு இருக்கும்போது எல்லா நல்லதையும் நானே நடத்தி கொடுத்திருவேன் என் செல்வமே. அதனால் நீ எப்போவுமே தைரியமாக இரு. வாழ்க்கையில் எதற்காகவும் யாருக்காகவும் எப்போதுமே நீ தளர்ந்து போயிடக்கூடாது. ஒரு விஷயம் தப்பி போனாலும் தவறி போனாலும் எப்போதுமே உனக்குன்னு இன்னொரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த முருகனை நம்பி வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தாங்கிறத நீ தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ. இதுவே வாழ்க்கை கிடையாது என் செல்வமே. நீ நினச்ச காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நீ ஒருபோதும் ஓயவே கூடாதுங்கிறத நெஞ்சில் உறுதியாக நினச்சிக்கோ. இப்போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்வதற்கு இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன். யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது, தீண்டவும் நான் விடமாட்டேன். என்னையே கதின்னு நம்பி வாழக்கூடிய உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதற்கு நான் வந்துட்டேன் என் செல்வமே. இனிமே உன் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். நம்பிக்கை இழக்காமல் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தினா நானே உன்னை தேடி வருவேன். நீ ஒரு நொடி என்னை நினச்சினா ஒவ்வொரு ஜென்மமும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் இப்போது யாராவது நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, கிரகம் சரியில்லைன்னு என்ன சொன்னாலும் சரி, வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். எது சரியில்லைனாலும் அதை சரி செஞ்சு உன் தலையெழுத்தை மாற்றுபவன் தான் இந்த திருச்செந்தூர் முருகன். நான் இருக்கும்போது நீ சங்கடப்படவே கூடாது. வேலன் இருக்கையில் வேதனை எதுக்காக உனக்கு வருது என் செல்வமே? எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் சாதனையாக மாற்றுவதற்கான நேரம் வந்துருச்சு.
உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கிள்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போற. உனக்கு வருமானம் உயரும்படியும் உயர்வான சிந்தனைகள் மனசில் தோன்றும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கு வர்ற எண்ணங்களை எல்லாம் சரியாக செயல்படுத்த முயற்சி செய். நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன். உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாகவே நீண்ட நாட்களாக நீ தவறவிட்ட செயல்களை செஞ்சு முடிப்ப. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையை தொடங்கும்போது எல்லாமே நீ நினச்சதை விட சிறப்பாகவே நடந்து முடியும் என் செல்வமே. உன் வார்த்தைகளை மனசில் வச்சுக்கிட்டு இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னுடைய இந்த வார்த்தைகளை நீ மனசில் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இனி எல்லாமே சந்தோஷம் தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயமுமே அதற்கு உரிய நேரம் வரும்போது தான் அது பிரகாசித்து சுடர் விட்டு ஜொலிக்க முடியும். உன் வாழ்க்கையும் அப்படிதான். அதாவது மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வைரத்தை வெளியே தோண்டி எடுத்து சந்தைக்கு கொண்டு வரும்போது தானே அது மதிப்பு மிக்கதாக உயருது. அதே போலதான் உனக்குள்ள இருக்கிற திறமைகளை நீ வெளியே கொண்டு வந்து வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போதுதான் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்க முடியும். உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தருவதற்கு இந்த முருகன் தயாராக இருக்கும்போது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். நிச்சயமா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் கொடுக்கிறேன் என் செல்வமே. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைங்கிறது எனக்கு தெரியும். அதனால நடந்ததை நினச்சி வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சீக்கிரமாகவே சரியாகி நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கண்ணீரும் கவலையும் மட்டும் எப்படி நிரந்தரமாக தங்கிடும்? உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவும் நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். இனி எல்லாமே உனக்கு நீ நினச்சதை போல நல்லபடியாக நடந்து நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவே மாறப்போற. ஓ முருகா.